எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொற்பனந்தல்ங்கிற கிராமத்தில் இருக்கேன். ஷெல்டர் வந்து கிருஷ்ணாபுரம் போகிற வழியில் நிலத்தில் ஷெல்டர் வச்சுருக்கேன் நாய்களுக்காக. வீட்லேயும் கொஞ்சம் நாய்ங்க இருக்காங்க. ஹார்ட் பீட் ட்ரஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை நிறுவி அதில் வந்து நாய்களை வந்து வளர்த்துட்ருக்கேன். நாய்களை வளர்த்துட்ருக்கேன்னா ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லாத நாய்களை தான் எடுத்தேன். கூடவே வந்து நான் சாப்பாடு கொடுக்க இங்கே இருக்கிற நாய்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் எடுத்த நாய்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நிலத்துக்கோ இல்லை கொட்டகைக்கோ போகிறதுனால அவங்க வந்து நாய்களை வந்து துன்புறுத்துறாங்க. அடுத்தது வந்து கோழி கடிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் நாய்கள் வச்சிருக்க அந்த ட்ரஸ்டோட லேண்டை சுற்றி ஃபென்சிங் போகிறதுக்காக எனக்கு உங்கள் உதவி வந்து தேவை. இதில் என்ன பிரச்சனைனா, நான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும்லாம் நினைக்கல. பட் நான் நிறைய நாய்கள் வந்து கேஜில் தான் வச்சுருக்கேன். அவங்கள கொஞ்சம் வெளியே அவுத்து விடுறதுக்கு கூட எனக்கு இப்போ வசதி இல்லை. ஏன்னா நான் அவங்கள வெளியில் விட்டுருந்தப்ப தான் ஆடு துரத்துது, ஆடு கடிச்சிருச்சு, கோழி கடிச்சிருச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால அவங்கள கேஜிலே வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு ஃபென்சிங் போகிறதுக்கான அந்த உதவிகள் வந்து எதுவும் கிடைக்கல. நான் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது கூட என்னுடைய சொந்த உழைப்பிலையும் எனக்கு நண்பர்கள் கொடுக்கிற என்னோட நண்பர்கள் என்னுடைய உணவுக்காக என்னுடைய தேவைகளுக்காக கொடுக்கிற அந்த பணத்தை வச்சு தான் அவங்களுக்கே நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். அருணாச்சலா விலங்குகள் சரணாலயத்துக்கு கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். இப்படி இருக்கும்போது எனக்கு மக்களும் கொஞ்சம், நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன், கொஞ்சம் நாய்களுக்கும் இடம் கொடுங்கன்னு. எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ஏற்கனவே 2 பெண் நாய்கள் வந்து காணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆண் நாய்களும் காணும். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போகுதா இல்லை வெறி பிடிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை மக்கள் வந்து அடித்து தொட்டிடுறாங்களா அப்படின்ட்டு. நான் மக்களை குறை சொல்கிறதுக்காக விரும்பலை. நான் வந்து அவங்க தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. என்னன்னா, எனக்கு வந்து நாய்கள் பிடிக்குது, அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. நான் நாய்களை வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட இருந்து ஒதுக்கமான இடத்துல தான் வந்து கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. இங்கே தான் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து சுற்றி ஃபென்சிங் போட்டுக்கலான்னு நினச்சேன். எனக்கு பொருளாதாரம் ஒத்துழைக்கலை. அப்போ எடுத்த நாய்களை வந்து என்னால் விட்டுடவும் முடியல. ஏன்னா அவங்க வெளியில தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மூலமா நாய்களுக்கு வந்து தொந்தரவு வருது. மக்கள் வந்து கோழி வளர்க்குறது அவங்களுடைய உணவுக்காக தான் வளர்க்குறாங்க. நாய்களுக்கு உணவு கொடுத்தா நாய்கள் வந்து கோழியை வந்து கடிக்காது. வரும்போது நாய்களுக்கு உணவு கொடுத்து கொஞ்சம் அவங்க கிட்ட பேசினாங்கனாவே போதும். அவங்க உடைமைகளுக்கும் வந்து காவலா இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற நிலத்துல இருக்கிறவங்க அவங்கள அடிச்சு விரட்டுறதுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். நாய்கள் வந்து மற்ற விலங்குகள் மாதிரி இல்ல, மனிதனுடைய நலத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உயிரினம். நம்ம வேட்டையாடுகிற காலத்துல இருந்து நாய்கள் வந்து மனுஷங்க கூட இருக்காங்க. இப்ப என்ன சுச்சுவேஷன்னா, நான் யாரையும் குறை சொல்ல, 2 பெண் நாய்கள் காணும், 2 ஆண் நாய்கள் காணும். அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாயை தலையில அடிச்சுட்டாங்க. நான் இதை பத்திலாம் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் அதுக்கான இப்ப நாய்கள் இருக்கிற அந்த நிலையில நாய்களுக்கான அந்த நீதி வந்து மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் வந்து யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸ் காவல்துறை கிட்ட கூட போல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திரும்ப வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நான் அந்த பக்கம் போனா என் வண்டி சாவியை பிடுங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை இயலாமையை பயன்படுத்தி என்னை வந்து தகாத வார்த்தையால பேசுறாங்க. போய் சாவுங்கிறாங்க, தாலி அறுக்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு மன உளைச்சலா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நான் நாய்களை கையில எடுத்துட்டேன். நாய் பக்கமா நிற்கும் போது மனிதர்களுடைய ஆதரவு எனக்கு குறைவா தான் இருக்கு. இதுல யாராச்சும் நாய் நேசிக்கிறவங்க, விலங்கு ஆர்வலர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் இருங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தனி மனுஷியா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில நாய்களுக்காக இருக்கும்போது நான் ரொம்ப எந்த உதவியும் இல்லாம நிராதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அழுக வருது. அழுதுட்டா அதெல்லாம் சரியாகாது இல்ல.
என்னோட விருப்பம், என்னோட குறிக்கோள் என்னன்னா, இந்த பகுதியில் இங்கேருந்து நான் நாய்களை வந்து ட்ரீட்மெண்ட்காக திருவண்ணாமலை தான் கொண்டு போகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கால்நடை மருத்துவமனைகளில் வந்து நாய்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க யாரும் கிடையாது. எந்த காவல்துறையிலையும் எந்த கால்நடை மருத்துவமனையிலையும் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு மருத்துவர்களுக்கு வந்து அனுபவம் கிடையாது. சரியா? மாட்டுக்கும் ஆட்டுக்கும் என்ன மருந்து கொடுப்பாங்களோ அதே தான் நாய்க்கும் கொடுப்பாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், வெறி நோய் பிடிக்காம இருக்கிறதுக்காக தடுப்பூசி மட்டும் போடுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பகுதியில் நாய்களுக்காக ஒரு மருத்துவமனை இயங்கணுங்கிறது என்னோட விருப்பம். இந்த பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலும். அதே மாதிரி அரசாங்கமே இதை பொறுப்பெடுத்துக்கணும். கூடவே நாய்களுக்கு உடம்பு சரியில்லாத நாய்களுக்கு அரசாங்கமே ஷெல்டர் வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது. மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே நாய்களுக்கு ஷெல்டரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஆனால் எல்லா நாய்களுக்கும் ஷெல்டர் கொடுக்கக்கூடாது. ஷெல்டரை விட அவங்க நிலத்திலேயே சுதந்திரமா இருக்கிறதுக்கு மக்களும் அனுமதிக்கணும். மக்களும் நாய்கள் கூட பழகிறதுக்கு கற்றுக்கணுங்கிறது தான் நாய்களுக்கும் மனுஷனுக்குமான இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வாக இருக்கும். நாய்க்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அது உங்க கூட வாலாட்டிக்கிட்டே வரும். இப்போ அவங்களுக்கு நாயை பிடிக்கலையா, என்ன பிடிக்கலையான்னு தெரியல. இல்லை அந்த நிலம் அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே போகிறது அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால நாய்களை துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு, அந்த நிலத்தை சுற்றி ஃபென்சிங் போடுறது தான். நாய்கள் அவங்க இடத்துக்கு போகாமல் நான் தடுப்பு பண்ணிக்கிறது தான் நாய்களுக்கும் எனக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது அவர் வந்து திரும்ப ஏன்னா அவர் கோழி கடிக்குதுன்னு சொன்ன அந்த நாயை தான் காணோம். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் அடிச்சு கொன்னுட்டாரா, இல்லை யாராச்சும் இந்த கால்நடை மருத்துவமனையில சொல்லி அதை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்காக கொடுத்து விட்டாங்களா, அதை வேற பகுதியில விட்டுட்டாங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியல. நல்ல மனிதர்களா இருந்தா அப்படி பண்ணி அதை வேற பகுதியில விட்டுட்டு இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதை அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா என்னால் அதை வந்து போய் கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலே அவர் அப்படி செய்யக்கூடிய நபரான்னு எனக்கு தெரியல. நான் எந்த மனுஷங்களையும் வந்து தப்பா பேசல. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவம் அவங்களுக்கு. நான் இப்போதைக்கு நான் என்ன கேட்க வந்தேன்னா, என்னுடைய ஷெல்டரை சுற்றி ஃபென்சிங் போடுறதுக்கு உங்கள் உதவி வேணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு முறை போகும்போதும் நான் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத வந்து நிர்பந்தம் பண்ற மாதிரி அந்த பகுதியில் இருக்க கோவிந்தன், அவங்க உஷா, இவங்கெல்லாம் வண்டி சாவி புடுங்கிக்கிறதும், என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதும், தகாத வார்த்தைகளை பேசுறதும், நாய்களை அடிக்கிறதும், இதெல்லாம் பண்றதுனால எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா நான் வந்து இன்னும் ஃபென்சிங் போடல அப்படிங்கிறதுனால அது பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. திரும்ப அடுத்த முறை இதே மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாய்களுக்கும் அதுதான் இடம். அந்த நாய்கள் அங்கதான் இருந்தது. அது வந்து அந்த நிலம் வந்து நாய்களுக்கும் தான் சொந்தம், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை. அப்படிங்கிறத மனுஷங்களும் புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான்.